ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இசை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு இந்த பதிவு தெரியுமா? அதாவது நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய பேரோட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஏன் நம்மளோட லைஃப்பில் நடந்த விஷயத்தை நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா, என் லைஃப்பில் நடந்த நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இப்படி எத்தனை பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என்னென்னா, நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசானதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். ஒரு 47 வயசில் நான் பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. சரிங்களா? அது நான் 3வது பெண் குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, இந்த வயசில் குழந்த தேவையா, எதுக்கு அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அப்படிங்கும்போது என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இல்லை இது கடவுள் கொடுத்தது இருக்கட்டும், எங்களுக்கு வேணும் இருக்கணும், எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்லி என்னை எங்கள் அம்மா பெற்றெடுத்தாங்கங்க. அப்புறம் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு நான் ரொம்பவே செல்ல பிள்ளையும் கூட. எங்கள் அப்பான்னா என்னை அப்பாங்கிற ஸ்தானத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்த்தாங்கங்க. என்னை நம்பி எங்கேனாலுமே எங்கள் அப்பா விடுவாங்க. என் பிள்ளை 1000 பேர் சுற்றி நின்னாலும் என் பிள்ளைய நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்பவே ஒரு நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு என் மேலே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்படி தான். அதாவது வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும், நம்ம என்ன டேலண்ட்டில் இருக்கோம், அவங்ககிட்ட ஒரு டேலண்ட்டுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் என்னென்னா, நான் நல்லா ஒரு ரன்னிங் பண்ணுவேன். நல்லா ரன்னிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் போகும்போது தான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க. அப்போ எனக்குள்ளே இருக்க டேலண்ட் வெளியே வருது. என் கூட 8th 7th படிக்கிற அக்காமார்களை கூட வச்சு ஓட வைக்கிறாங்க. நான் அவங்க கூட ஓடுறேன், 2nd ப்ளேஸ் வரேன். ஸோ 2nd ப்ளேஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருது. ஸோ நான் 7th வேறு ஸ்கூல் போய் படிக்கிறேங்க. அப்போ போய் பார்த்திங்கன்னா ஓடுறேங்க, 1st ப்ளேஸ் வந்துட்டேன். ஸோ எனக்குள்ளே இருக்க டேலண்ட் என்னென்னா, நான் ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு விஷயம் எனக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன். ஸ்கூல் லைஃப்பில் ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்லி நடக்கிறது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வரேன். வேறு லெவலில் என் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ நான் 10th போகிறேன். 10th போகும்போது 9th வரைக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் ஸ்போர்ட்ஸில் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். 10th போகிறேன். பப்ளிக் எக்ஸாம் வருது. பப்ளிக் எக்ஸாம் வர்றதுனால நான் அவ்வளோ ஒரு ப்ரிப்பரேஷனாக நான் படிக்கிறேன். வேறு லெவலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது 1 மணிக்கு தான் நான் படித்து முடிச்சுட்டு தான் 1 மணிக்கு தான் நான் தூங்குவேன். அந்த லெவலில் இருக்கும்போது படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கேங்க. படிக்கிறேன், திடீர்னு ஒரு குண்டு விழுது. குண்டுனோடனே பீரங்கி குண்டுன்னு நினச்சிடாதீங்க, கொரோனா விழுந்துருச்சுங்க. விழுந்ததில் ஷாக்கு. என்னடா இது, கொரோனா வந்துருச்சே. அதாவது எனக்கு கொரோனா வரல, கொரோனா வந்ததுனால எல்லா ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ முன்னாடி எழுதினோம் பாருங்கள், அந்த எக்ஸாம் மார்க்கை வச்சு எங்களுக்கு ஆவரேஜான ஒரு மார்க் போட்டு பாஸுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எழுத முடியல. 11th சரி எழுதலாமான்னு பார்த்தா 11th எழுத முடியல. சரி சொல்லிவிட்டு ஒரு வழியாக 12th போயாச்சு. 12th போய் எக்ஸாம் எழுதுவோமேன்னு சொல்லி எழுதுகிறோம். அது ஒரு எக்ஸாம் தாங்க எழுதியிருக்கேன். அப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது நான் ஒரு சப்ஜெக்ட்லையாவது நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன், அது டிஸ்ட்ரிக்ட்லேயே. அது ரொம்பவே எங்கள் அப்பாவுக்கு நான் பெருமை சேர்த்த விஷயம். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு வராங்கனாலே அவங்க படிக்காதவங்க, எங்கள் அப்பா படிக்காதவங்க, எங்கள் அம்மாவும் படிக்காதவங்க. அப்படிங்கும்போது நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, என் பிள்ளை அதை தான் படிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன படிக்க போகிறான்னு யாராவது கேட்டாங்கன்னா, அவள் போலீஸ் படிக்க போகிறா. யார் கேட்டாலும் எங்கள் மிஸ்ஸே கேட்டாலும், இப்போ உங்கள் பொண்ணு என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அவள் போலீஸ் குரூப் தான் எடுக்க போகிறா, போலீஸ் தான் படிக்க போகிறா. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆசைங்க பெற்றவங்களுக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றணுன்னு தாங்க பெரிய ஒரு வெறியே.
அப்படி இருக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா வந்திருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் குரூப்புங்க, போலீஸ் குரூப் படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஹிஸ்ட்ரி எடுத்திருந்தேங்க. அதனால் எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு போலீஸ் குரூப்புக்கு அப்படி சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க. அது கேட்டோன்னே எங்கள் மிஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இவங்க ஹிஸ்ட்ரியை தான் வந்து போலீஸ் குரூப்பு அப்படின்னு சொல்லுதாங்க போல அப்படின்னு நினச்சி கொண்டு விட்டாங்க. அப்போ தான் நினச்சிச்சு எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு ஒரு வெகுளியான ஒரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன ஒரு மெடல் வாங்கினாலுமே எங்கள் அப்பாவோட நான் அங்கே கழுத்தில் போட்டுருவேன். எந்த இடத்துலனாலும் நான் பார்க்க மாட்டேன், என் கழுத்தில் நான் போட்டுருவேன். அப்படிங்கும்போது நான் வாங்கின ஃபஸ்ட்டு மெடல் எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷல். அது வந்து எங்கள் அப்பா கழுத்தில் போட்டு அந்த மூமெண்ட்லாம் ரொம்பவே ஒரு வேறு லெவலான மூமெண்ட்டுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போன முதல் பெண் நான் தான். முதல் பட்டதாரி நான் தாங்க எங்கள் ஃபேமிலியிலேயே. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து காலேஜில் வந்து என்னை அட்மிஷன் கொண்டு சேர்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இதெல்லாமே போட்டிருக்கணுமா, அட்மிஷன் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்கணுமா. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்படி இந்த குரூப் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். பார்த்தோம்னா நீங்கள் போட்டிருக்கீங்களா என்னென்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி வச்சு என்னோட மார்க் நல்ல மார்க்குங்க. அந்த மார்க்கை பார்த்துட்டு நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன்னு சொன்ன உடனே என்னை டக்குன்னு உள்ளே தூக்கிட்டாங்க, உள்ளே எடுத்துட்டாங்க, காலேஜுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஸ்போர்ட்ஸும் இருக்கிறதுனால. அப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கையில் பைசா கிடையாதுங்க. அப்போ வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்காக போயிருந்தோம். அந்த ஜெராக்ஸ் கடையில் இருக்கிற அண்ணன் வந்து என்னென்னா வெளியில் போயிருந்தாங்க. வெளியில் போயிருந்துருக்கும்போது என்னென்னா அவங்க வர லேட்டாகவும் நான் இங்கே தான் ஜெராக்ஸ் எடுப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணினேன். என்றைக்குமே பொறுமை கடலிலும் பெரியுதுங்கிறது இதில் தாங்க நின்றுச்சு. நான் வெயிட் பண்ணேன். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த அண்ணன் வந்து வந்துட்டாங்க. வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தங்கச்சி தாம்மா அப்படி பாப்பாவை தான் நான் அப்படி வந்து காலேஜில் சேர்க்க போகிறேன் அப்படி சொன்ன உடனே கையில் பைசா இல்லை தம்பி கொண்டு வரலன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரனை 17,000 ரூபாயை தூக்கி இந்தாங்க, நான் வாரேன் காலேஜுக்கு, நான் வந்து நான் ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் அப்புறமா கொடுங்க, பிள்ளைய சேருங்க, காலேஜுக்கு சேருங்க அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் கையில் இருந்த பைசாவை நான் என்றைக்குமே அவங்கள மறக்கவே மாட்டேங்க. கையில் இருந்த பைசாவை தூக்கி கொடுத்தாங்க. கொடுத்து அட்மிஷன் போட்டுட்டு போயிட்டாங்க. யாராவது பண்ணுவாங்களாங்க இந்த உலகத்தில்? நல்ல மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, கொடுத்துட்டு அந்த அண்ணன் போயிட்டாங்க. நாங்களும் திருப்பி பைசா ரெடி ஆனவுடனே அந்த அண்ணன்கிட்ட கொடுத்துட்டோம். எங்கள் அப்பா காலேஜில் சேர்க்குறாங்க. பஸ்ஸில் தாங்க போவேன். எனக்கு பஸ்ஸில் ஏறி பழக்கமே கிடையாது. நான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஹாஸ்டல் தான் படித்தேன். அப்படிங்கும்போது பஸ்ஸில் தான் ஏறி போயிட்டு வருவேன், போவேன். அப்போ இருக்கும்போது அங்கேயும் நான் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போனால் ஹாக்கி. எனக்கு ஹாக்கி வந்து முன்ன பின்ன எனக்கு தெரியாதுங்க. ஹாக்கி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு ஒரு டே வருதுங்க. லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு டே. ஸ்போர்ட்ஸ் டே வருது. அந்த டே